இழு, வெளியே விடு. உன் மூச்சு காற்றாக உள் சென்று வெளிவரும் நான் தான் பேசுகிறேன். என்னை கண்களால் காண முடியாது, மெய்யால் உணர முடியும். என்னால் மழை, என்னால் பருவ மாற்றம், என்னாலும் இசை, என்னாலும் பண்பா புயல் இலக்கியம். இன்னும் யார் என்று தெரியவில்லையா? நான் தான் காற்று. தொல்காப்பியர் இந்த உலகம் 50 பூதங்களால் ஆனது என்று கூறுகிறார். அவற்றில் என்னையும் ஒன்றை சேர்த்ததற்கு எனக்கு பெருமை. உங்களின் இயக்கத்தையும் உலக உயிர்களின் இயக்கத்தையும் தீர்மானிப்பது எனது இயக்கம்தான். அதனால் திருமூலர் தனது திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாள் நீடிக்கும் என்று கூறியுள்ளார். பிற்கால ஔவையார் தன் குரலில் வாயுதாரண என்னும் அதிகாரத்தில் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தென்றோ ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்றென சிறப்பித்துள்ளார். காற்று, வளி, தென்றல், சூறாவளி, புயல் என பல பேர்கள் என்னை அழைக்கப்படுகின்றனர். நான் தான் கிழக்கு காற்று. கிழக்கு என்பதற்கு குணக்கு என்னும் பெயரும் உண்டு. கிழக்கில் இருந்து வீசும்போது கொண்டல் காற்று என அழைக்கப்படுகின்றேன். கடல் பகுதிக்கு மேலில் உள்ள மழை மேகங்களை சுமந்து செல்வதால் என்னை மழைக்காற்று என அழைக்கப்படுகிறேன். வணக்கம். நான் தான் மேற்கு காற்று. மேற்கில் இருந்து வீசும்போது கோடை காற்று ஆகின்றேன். மேற்கு என்பதற்கு குணக்கும் என்னும் பெயரும் உண்டு. வறண்ட நிலப்பகுதியில் இருந்து வீசுவதால் என்னை வெப்ப காற்று என்று அழைப்பர். வணக்கம். நான் தான் வடக்கு காற்று. வடக்கு என்பதற்கு வாடை என்னும் பெயரும் உண்டு. வடக்கிலிருந்து வீசும் போது வாடை காற்று எனப்படுகிறேன். நான் பனிப்பகுதிகளிலிருந்து வீசுவதால் மிகவும் குளிர்ச்சியான ஊதை காற்று எனவும் அழைக்கப்படுகின்றேன். வணக்கம். நான் தான் தென்றல். தெற்கிலிருந்து வீசும்போது தென்றல் காற்று எனப்படுகிறேன். பல தடைகளை தாண்டி வருவதால் வேகம் குறைந்து இதமாக தான் வீசுகிறேன். இலக்கியங்களில் நான் தென்றலாகிய நான் பல வண்ண மலர்களின் நறுமணத்தை அள்ளி வருவதுடன் கூடவே வண்டுக்களையும் அழைத்து வருவதால் இளங்கோவடிகள் என்னை வண்ணோடு புக்க மணவாய் தென்றல் என்று என்னை நயம்பட உரைக்கின்றார். பலப்பட்ட சொக்கநாதர் புலவர் எழுதிய பத்மகிரிநாதர் தென்றல் விடுதூது என்னும் சிற்றிலக்கியங்களில் பெண்ணுறுத்தி நத்தமிழும் தன்பொருணை நன்னத்தியும் சேர்பொற்பீர் செந்தமிழின் விண்ணதுத்த தென்றலே என்று என்னை அன்புடன் தூது செல்ல அழைக்கிறார்கள். அனைத்தும் காற்றாகிய என்னால் தான் இயக்கப்பட்ட பாய்மர கப்பலால் தான் நிகழ்ந்தன. நள்ளிரு முன்னீர் நாவாய் ஓட்டி என கரிகால் பிரலாதனை புரிந்து பாடலில் சங்ககால பெண்பால் புலவர் வெண்ணிக்குயர்த்தியார் வள்ளி என்று குறிப்பிட்டு சிறப்பு செய்திருப்பது என்னையே. மழை தருவேன் நான் பருவ காலங்களில் மேகத்தை கொண்டு வந்து மழையை தருகிறேன். கதிரவனின் வெப்பத்தை சூடாகி மேலே செல்லும் நான் அங்கு ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்பி பருவக்காற்றாக வீசுகின்றேன். தென்மேற்கு பருவக்காற்றாகவும் வடகிழக்கு பருவக்காற்றாகவும் உலவந்து குளிர்வித்து மழை பொழிய செய்கிறேன். ஜூன் முதல் செப்டம்பர் வரை வடகிழக்கு, அக்டோபர் முதல் டிசம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்றாகவும் வீசுகிறேன். இந்தியாவுக்கு தேவையான மழை அளவில் 70 விழுக்காடு மழையை தென்மேற்கு பருவக்காற்றாக கொடுக்கின்றேன். சேர்க்கையின் உணவு உற்பத்திற்கு உதவுகிறேன். விதைகளை எடுத்து சென்று பல இடங்களிலும் வீசுகிறேன். பூவின், தேனின், கனின், தாவரத்தின், உயிரினத்தின் மனதை எண்ணில் சுமந்து புவியில் உயிர் சங்கிலி தொடர் அறுபடாத இருக்க வருகிறேன். அது மட்டுமல்ல, உங்களின் நவீன தொலைத்தொடர்பின் மையமாகவும் நானே உள்ளேன். காற்றுள்ள பொழுதே மின்சாரம் எடுத்துக்கொள் என்ற புதுமொழிக்கு நான் வித்தாகிறேன். உலக காற்றாலை உற்பத்தி. மனிதனால் மாசடையும் நான் ஒவ்வொரு வினாடையும் நான் உங்களால் மாசுபடுகிறேன். குப்பைகள், நெகிழிப்பைகள், மெது உருளைகள் போன்றவற்றை எரிப்பது, குளிர்சாதனங்களை மிகுதியாக பயன்படுத்துவது, மிகுதியாக பட்ட உங்களின் அனைத்து செயல்பாடுகளாலும் நான் மாசுபடுகிறேன். மேலும் ஒன்று காற்று மாசுபாடு என்பது தெரியுமா உங்களுக்கு? குழந்தைகளின் மூளை வளர்ச்சி நான் மாசடைவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக ஐக்கிய நாடுகளில் சிறுவர் நிதியம் தெரிவித்துள்ளது. என்னுடைய மேலடுக்கில் உள்ள ஓசோன் படலத்தின் மூலம் கதிரவனிடமிருந்து வரும் புற ஊதா கதிர்களை தடுக்குமாறனாக விளங்குகிறேன். உங்கள் வசதிக்காக என்னை வைத்து குளோரோ கார்பன் என்னும் நச்சுக்காற்றை வெளியிடும் எந்திரங்களான குளிர்பதன பெட்டியை உருவாக்கி இருக்கிறீர்கள். இதனால் அந்த நச்சு நடவடிக்கையால் எனக்குள் கலந்துவிடும் கந்தக டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடு மழை பெய்யும் போது நீரில் கலந்து விடுவதால் அமில மழை பெய்கிறது. இதனால் மண், கட்டடங்கள், நீர்வாழ் உயிரினங்கள் என அனைத்தும் துன்பத்துக்குள்ளாகின்றனர். இதனால் நான் மிக வருந்துகிறேன். மூச்சு காற்றாக வெளியிடும் கரிய வழியை எடுத்துக்கொண்டு உங்கள் நுரையீரலுக்கு தேவையான ஆக்சிஜனை தரும் எங்கள் தோழர்களான மரங்களை அதிக அளவில் வளர்க்க வேண்டும். நல்ல முறையில் குப்பை மேலாண்மை மேற்கொள்ளுங்கள். பொது போக்குவரத்துக்கு முன்னுரிமை தர வேண்டும். மின்னாற்றலால் இயங்கும் ஊர்திகளை மிகுதியாக பயன்படுத்த வேண்டும். கச்சா எண்ணெய், நிலக்கரி முதலிய ஒவ்வொரு நாளும் என்னை கொண்டாட வேண்டும். நன்றி. காற்றில் காற்றடிக்குது எங்க பார்த்து அடிக்குது 7
காத்தடிக்குது காத்தடிக்குது காற்று நேற்று காத்தடிக்குது காத்தடிக்குது